நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்ஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஹெல்தியான பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது கிட் ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் உள்ள 2-3 இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப குவிக்கா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஹெல்தியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 3 பனானா நான் சேர்த்துக்கிறேன். நீங்க அதை முழுசாவும் போடலாம், அப்படி இல்லைன்னா உடச்சி கூட நீங்க சேர்த்துக்கிறலாம். எந்த பனானா சேர்த்தாலும் ஓகே தான். இதோட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பிரவுன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், பட் பிரவுன் சுகர் கொஞ்சம் ஹெல்த்தி கான்ஷியஸா இருக்கிறதுனால அதை நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட 1 கப் பால் சேர்த்துக்க போறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இவ்வளோ ஸ்மூத்தா நம்மளுக்கு இருக்கணும். திப்பி திப்பி இல்லாம நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இதை இன்னொரு பவுலுக்கு நான் மாத்திடுறேன். இது தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். பால் அளவு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்க ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேன்கேக் பேட்டர்ல குட்டி குட்டி பேன்கேக்ஸ் நம்ம ஊற்றி எடுத்துக்க போறோம். ஷேப்ஸ் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியா பண்ணா ரொம்பவே பிடிக்கும். ஸோ பெருசா பண்ணிடாம கொஞ்சம் மீடியம் ஷேப்ல ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ தோசை தவால கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் விட்டு நான் குட்டி குட்டி பேன்கேக்ஸ் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேன்கேக்ஸ் ஊத்துனதுக்கு அப்புறம் அது மேல சும்மா ஒவ்வொரு டிராப் படுற அளவுக்கு நெய் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபியா இருக்கும். ஏன்னா இதுல நம்ம பனானா சேர்த்திருக்கோம், கோதுமை மாவு, மில்க் சேர்த்திருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ நான் திருப்பி பார்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் திருப்பி போட்டு அதே மாதிரி சேம் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச உடனே ரொம்ப குயிக்காக வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. நம்ம பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமலே நம்மளோட பேன்கேக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி பேன்கேக்ஸ் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணி கிட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹேம்ஸ் ஹோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.